இன்னைக்கு இருக்கிற தற்பரிசோதனை நம்மையே வந்து ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது ஒன்று என்னன்னா, நான் பிடிவாத குணம் உடையவனா? பொதுவாகவே இந்த பிடிவாத குணம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்குள்ள ஒட்டிகிட்டே இருக்குது. அவங்க நினச்சது தான் நடக்கணும், அவங்க பேசுகிறது தான் நடக்கணும், அவங்க வேற யார் பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அதுக்கு வசதி இருக்கோ இல்லையோ, அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் அவங்க நினச்சது நடக்கணும். அவங்க நினச்சது நடக்கலைன்னா சாப்பிட மாட்டாங்க, அவங்க நினச்சது நடக்கலைன்னா தூங்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், பிடிவாத குணம் என்றால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் எடுக்கிற பிடிவாத குணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சில நேரத்தில் உங்களை ரொம்ப பாதிப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும். நீங்கள் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஒரு சில காரியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பிடிவாதத்தோட நம்ம ஜெபிக்கணும். சாப கட்டுகள் மாற, நாம் நல்லா இருக்க, அது ஆண்டவர் வந்து நம்ம நல்லா இருக்க விரும்புகிறார். அப்படின்னா கவனிங்க, என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி உள்ள பிடிவாதம் உங்களுக்கு ஓகே. ஆண்டவர் விரும்புகிறாரு. இப்போ நம்ம இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிடிவாதமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிடிவாதமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மனசில் ஒரு ஆசையை வளர்த்துட்டு நம்ம விருப்பப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவரிடத்தில் போய் பிடிவாதமாக நீங்கள் இதை கொடுத்து தான் எனக்கு ஆகணும் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் கொடுக்கறதுல சில நேரத்தில் நிறைய குறைவு இருக்குங்க, நிறைய குறைவு இருக்கும். இன்னைக்கு இது பொதுவாக வந்து வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்கு வந்து சொல்கிறேன், சிலரை நேசிப்பாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக அவங்கள நேசித்ததுனால ஆண்டவருடைய சித்தம் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் கண்டிப்பாக அதை எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பிடிவாதமாக இருக்காங்க. இல்லை 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 இல்லை, நீங்கள் பிடிவாத குணம் இல்லாத மனிதர்களாக இருங்க. கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கலன்னு பரவாயில்ல, நீங்கள் கொடுத்தா கொடுங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கலன்னா வேணாம் ஆண்டவரே. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களெல்லாம் கேட்கும்போது ஆண்டவரிடத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மை என் கையில் வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே சைன் போட்டு ஆண்டவருடைய கையில் நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு என்ன உயரம் நீங்கள், கலர் நீங்கள், பொருள் நீங்கள், இந்த எல்லாமே நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டு எனக்கு கொடுங்கன்னு தான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று வரையிலையும் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதெல்லாமே அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்டு செஞ்சது எல்லாமே பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தினுடைய 3ஆம் நாளில் இங்கே வந்திருக்கிற இந்த இடத்துல இந்த லைவில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிடிவாத குணம் உடையவர்களா என்று செக் பண்ணிக்கிங்க. ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருப்பார், ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருப்பார். நிறைய பிள்ளைங்க பிடிவாதமாக செல்ஃபோனை வாங்கி அதற்கு பிறகு பாருங்க ஆண்டவரை விட்டு பின்மாறி போன எத்தனையோ பேர், பிடிவாதமாக பைக்கை வாங்கி அதில் போய் விழுந்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர். எதுலையுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பிடிவாத குணம்ன்றது சில நேரத்தில் வந்து ஆண்டவர் உங்களை பயன்படுத்தக்கூட அது முடியாமல் தடையாக இருக்கும். சரி, உன் இஷ்டத்துக்கு நீ பிடிவாதமாக இருக்க, சரி நீ இருந்துக்கோ, நீ விட்டு இருந்துக்கோ. ஆண்டவர் அப்படி சில நேரத்தில் நம்மளை விட்டுட்டாருன்னு வைங்களேன், நம்மளால் எழும்பவே முடியாது. நிறைய பேர் அவர்களுடைய பிடிவாத குணத்தினால எழும்பாமல் இருக்கிறாங்க. நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட, நான் பேச மாட்டேன் அவங்கள்ட்ட, என் கணவனாட்ட நான் பேச மாட்டேன், என் மனைவிட்ட நான் பேச மாட்டேன், என் பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், 5 வருஷமா 3 வருஷமா நான் மன்னிக்க மாட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் விஷயத்தில் அப்படிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் பிடிவாதமாக இருந்திருந்தார்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்திருக்க முடியுமா? இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது, இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. அதனால் தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிவாத குணத்தை விட்டுருங்க. இப்போ நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஆண்டவர் அநேக விஷயம் உங்களை எச்சரித்தும்
இன்னும் நீங்க பிடிவாத குணத்தில் இருப்பீங்கன்னா சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப கேட்டா கொடுத்துருவாரு. ஆனா அதனால வருகிற தீமைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால இன்றைக்கு இந்த தற்பரிசோதனையில கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள நிறைய பிடிவாத குணம் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. கேளுங்க, இந்த உபவாச ஜெபத்துல ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிடிவாத குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நான் அவங்கள மன்னிக்கணும், நான் அந்த காரியத்தை மறக்கணும் ஆண்டவரே, நான் அவங்கள்ட்ட பழையது மாதிரி பேசணும், எனக்கு இந்த பிடிவாத குணம் வேணாம். கர்த்தர் எத்தனை டைம் உங்கள்கிட்ட பேசிட்டாரு. அப்பாட்ட ஜெபம் பண்றீங்களா? அப்பா, அந்த பிடிவாத குணத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பீராக ராஜா, எங்க பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக ராஜா, எங்க ஒவ்வொருத்தரையும் அந்த பிடிவாத குணத்திலிருந்து மீட்டெடுப்பீராக ராஜா. உம்முடைய சித்தப்படி செய்ய, உம்முடைய விருப்பப்படி செய்ய, உமக்கு இஷ்டம் இல்லைன்னா செய்யாம இருக்க எங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க ராஜா. நீங்க மன்னிக்க சொல்லுகிறவர்களை மன்னிக்க பலன் தாரும், நீங்க பேச சொல்றவங்கள்ட்ட பேசுறதற்கு பலன் தாரும்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒப்புரவாக சொல்ற மனுஷங்கள்ட்ட ஒப்புரவாக கூடிய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் கூட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ யாருக்குள்ள எல்லாம் பிடிவாத குணம் இருக்குதோ தயவு செய்து விட்டுருங்க. பிடிவாத குணம் குடும்பத்திற்கு ஆகாது, எதிர்கால வாழ்க்கைக்கு ஆகாது. பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது என்னுடைய ஊழியத்தினுடைய இன்றைக்கு 3வது நாள், இந்த 3வது வருடத்தினுடைய சில அனுபவங்களை உங்களுக்கு நான் வார்த்தைகளோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய வீட்டை விட்டு வந்து 3வது வருஷம் வந்து உண்மையிலே எனக்கு மிக மிக ஒரு டஃப்பான டைம். அப்படின்னா ரொம்ப கடினமான பாதையை கடந்த வருஷம்தான் இந்த 3வது வருஷம். ஆனால் நிறைய அற்புதங்களை பார்த்த வருஷமும் இந்த 3வது வருஷம்தான். அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த மாதத்தில் இல்லைன்னா எந்த வருஷத்தில் ரொம்ப கடினமான பாதைகளை கடக்குறீங்களோ, கடினமான பாதையை கடக்கிற ஒவ்வொருத்தரும் செழிப்பின் பாதையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு பள்ளம் இருக்குமானால் ஒரு மேடு இருக்கத்தான் செய்யும், ஒரு உயர்வு வரத்தான் செய்யும். கர்த்தர் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நீங்க உருவ நடந்து அப்படியே சந்தோஷமான ஒரு இடத்துக்கு கொண்டு போவீங்க. அதை இந்த 3வது வருஷத்தினுடைய இந்த நாளில் வந்து நான் வந்து பார்த்தேன். ஒரு வசனத்தை முதலாவதாக நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 94வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 94வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்க போறேன். 19வது வசனம், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றிட்டு. சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய உள்ளத்துல நிறைய விசாரங்கள் பெருகி இருக்குது, நிறைய துக்கங்கள் பெருகி இருக்குது, நிறைய அவமானங்கள், நிறைய தனிமைப்படுத்தப்படுதல், இதெல்லாம் வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ள நிறைய பெருகி இருக்குது. ஆனா இந்த துக்கம், இந்த வேதனை எல்லாம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள நிறைய பெருகி இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் இருக்குது, ஒரே ஒரு ஆறுதல் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்துல உங்க இருதயத்துல நிறைய விசாரங்கள் பெருகி இருக்கலாம். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, இது பிரச்சனை, அது பிரச்சனை. ஐயோ, 1 2 இல்ல பாஸ்டர், ஆயிரக்கணக்கான பிரச்சனை, ஆயிரக்கணக்கான பிரச்சனை. ஒன்று முடியும் போது ஒன்று முடிய ஒன்று முடிஞ்சிட்டு முடியல இன்னும் அடுத்த ஒன்று. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள விசாரமா வந்து கிடக்கும் போது நிறைய மனிதர்கள் இவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, அவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? இந்த போன்ல ஆறுதல் இருக்காதா, டிவியில் ஆறுதல் இருக்காதா? நிறைய மனிதர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஆறுதலுக்காக உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விசாரங்கள் பெருகும் போது ஆறுதலுக்காக வேற எங்கெங்கயோ போறாங்க.
ஆறுதலுக்காக வேற என்னென்னமோ தேடுறாங்க. ஆனா நான் வந்து பட்ட அனுபவம், அந்த 3வது வருஷத்துல ரொம்ப பாடுபட்டேன். என் மனசை அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட வருஷம்தான் அந்த வருஷம். அதான் முள்ளு மேல நடப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் அது ஒன்னொன்னா சொல்றேன், என்னென்ன நான் கடந்து வந்தேன்னு சொல்றேன். அவ்வளோ நெருக்கத்தை பார்த்தேன். ஆனா அவ்வளோ நெருக்கத்திலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் என் கூட காலேஜில் பேசினாங்கன்னா பேசுறவனுக்கே பிரச்சனை, என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. எப்பா வேணாண்டா, இவன்கிட்ட பேசினாலே நமக்கு பிரச்சனை ஆயிருண்டா அப்படின்னு பேசக்கூட மாட்டாங்க. என்னை பார்த்தாலே ஒதுக்கிடுவாங்க. வேணாப்பா, உன் சவகாசம் வேணாம், நீ வந்து மேலிடத்துக்கு ரொம்ப மோசமான ஆளுன்னு நீ பட்டத்தை வாங்கிட்ட, அதனால உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படும் போது, பைபிள் காலேஜில் 10 மணிக்குள்ளே வந்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லாருமே படுக்கணும். எல்லாருமே படுத்து தூங்குனதற்கு பிறகு நான் வந்து உண்மையிலே தவறுதான் நினைக்கிறேன், யாருக்குமே தெரியாம மொட்டை மாடிக்கு போயிடுவேன். யாருக்குமே தெரியாம மொட்டை மாடிக்கு போய், அது வெறும் தரை, அந்த வெறும் தரையில முழங்கால் படிட்டு அப்படியே சத்தம் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் என் துக்கத்துக்காக ஆளமாட்டேன், ஆண்டவரை நினைச்சு நினைச்சு அவருடைய அன்பை நினைச்சு 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 அப்படியே பல மணி நேரங்கள் அப்படியே கர்த்தரோடு கூட இருப்பேன். ஆண்டவரோட கூட நேரத்தை செலவு பண்ணுவேன். பாட்டை பாடி, நீங்க இல்லாம வாழ முடியாது ஆண்டவரே, அந்த மாதிரி பாட்டுகளை பாடி 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 அந்த நாட்களில் வந்து எனக்கு என்ன ரொம்ப தேற்றின பாட்டு என்ன அப்படின்னா, என்னோடு பேசும் இயேசுவே, நீர் வந்து பேசாதிருந்தால் என் வாழ்க்கை தொலைஞ்சு போகுமே அப்படின்ற பாட்டை பாடி 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 அழுவேன். பெட்டில் வந்து எல்லாருமே படுத்துருவாங்க, நானும் படுத்துருவேன். ஆனால் எல்லாரும் தூங்குனாலும் அந்த கொசுவலைக்குள்ளே போய் படுத்து கிடந்து 2 கண்களில் தார தாரையா கண்ணீர் வடியும். என்னோடு பேசும்பா, நீங்கள் வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை தொலைஞ்சு போகும். தந்தை தன் பிள்ளையோடு பேசாமல் இருப்பாங்களா? நீங்கள் என் கூட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்படியே தேவனோட ரொம்ப நெருங்கின வருஷம் அந்த 3வது வருஷம்தான். அந்த வருஷத்தில் ஆண்டவர் என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தினார், ரொம்ப ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்னன்னா, உங்க வாழ்க்கையில விசாரங்கள் பெருகும் போது, பிரச்சனை மேல அதிகமான பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது, நான் சொல்றேன், யார்கிட்டையுமே போகாதீங்க, எந்த மனுஷனிடத்துலயுமே போகாதீங்க. நீங்க தனிமைப்படுத்தப்படும் போது எந்த மனுஷனிடத்துலயுமே போகாதீங்க. நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறீங்களா, நீங்க ஓரங்கட்டப்படுறீங்களா, நான் சொல்றேன், தனிமைப்படுத்தப்படுகிறீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக தான் கர்த்தர் தனிமைப்படுத்துறாரு. ஆண்டவரை குறித்து நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் இருந்த போதிலும் கூட அவர்களை விட்டுட்டு அவர் தனியா இருந்தாராம். அவர் தனியா இருந்தாராமா. ஏன் அவர் தனியா இருந்தார்னா, ஒரு இடம் இல்லை, பல இடங்களில் அவர் தன்னை தனிமைப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு கூட இந்த லாக்டவுன் காலங்களில் இந்த கொரோனா வியாதினால நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தனிமைப்படுத்தப்படுறவங்களுக்கு இந்த தனிமையை தாண்டறதுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ டைமே போல, பயமா இருக்குது, என்னென்னமோ இருக்கு. ஏன் அப்படின்னா, தனிமைப்படுத்தப்படுறவங்க நிறைய பேர் ஆண்டவரோட இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த தனிமை கஷ்டமா இருக்குது. ஆனா நீங்க ஆண்டவரோட மட்டும் இருந்துட்டீங்கன்னா, எத்தனை வருஷம் உங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும். உங்களுக்கு துக்கமா இருக்கவே இருக்காது, உங்களுக்கு வருத்தமா இருக்கவே இருக்காது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமைப்படுத்தப்படும் போது, ரிஜெக்ட் பண்ணப்படும் போது, எல்லாரும் உங்களை ஒதுக்கும் போது, எல்லாருடைய கையும் உங்களுக்கு நேராக நீட்டப்படும் போது, இதெல்லாம் எனக்கு நடந்தது சொல்றேன், நீட்டப்படும் போது, வேண்டான்னு உதரும் போது, உங்கள்கிட்ட பேசினாலே பயப்படும் போது, ஆண்டவரோடு கூட அப்பா நீங்க தான், டேடி நீங்க தான், நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரைட்னஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க, ஒரு அழகான ஒரு வசனத்தை கூட நம்ம வந்து
வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தில் 22வது அதிகாரத்தை நம்ம எடுப்போமே. ஆனால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆபிரகாம சோதிக்கிற காரியம் வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவனுக்கு 100 வயதிலே கிடைத்த ஒரு குமாரன். அவனை குறித்து சொல்லும்போது சொல்றான், நேசகுமாரன், உன்னுடைய ஏக சுதனும் நேசகுமாரன். அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு இருக்கிற மொத்த பாசத்தையுமே பிள்ளை மேல வச்சுட்டார். இப்ப அந்த பையனை ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகனை நான் உனக்கு குறித்திருக்கும் ஒரு மலையில போய் எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், இதை கீழ்ப்படியவே முடியாது. ஆனா ஆபிரகாம் இந்த கடினமான காரியத்தை அவன் கீழ்ப்படிஞ்சான். அது ரொம்ப கடினம்தான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சதுனால அதற்கு பிறகு ஆண்டவர் அவனுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கீழ்ப்படுகிற சொல்றது ரொம்ப கடினமா இருக்கும். இதெல்லாம் செய்யவே முடியாது. இது ஆண்டவர் பேசுறாரா பிசாசு பேசுறாரான்னு உங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாரு, ஆண்டவர் இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்கவே மாட்டாரு, நான் இதெல்லாம் யார் செய்வா, இந்த காலத்துல யாராவது செய்வாங்களா அப்படின்னலாம் இருக்கும். ஆனா சில நாட்கள்ல ஆண்டவர் கடினமான காரியத்திற்கு ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய சொல்லுவாரு. நீங்க எதையுமே பார்க்க கூடாது, நீங்க கீழ்ப்படிய மட்டும்தான் செய்யணும். நான் 3வது வருஷம் அந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது என்னமோ தெரில, அது ஆண்டவர் என்னை உருவாக்குறதுக்காக தான். மற்ற மாதிரி அந்த மனுஷங்க மேலே நான் கண்டிப்பாக தப்பு சொல்ல மாட்டேன். என்னுடைய 3ஆம் ஆண்டு நான் படிக்கும்போது ஒரு வார்டன் இருந்தாங்க பைபிள் காலேஜில். அந்த வார்டன் என்னமோ தெரில, அந்த வார்டனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னை பார்த்தாலே ஒரு கோபம் தான் வரும். அந்த மாதிரி ஆண்டவர் என்னை உருவாக்குறதுக்காக அப்படியே ஒரு கோபத்தை கொடுத்தாரா என்னன்னு தெரில. நான் ரொம்ப உருவானது 3வது வருஷம்தான். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அப்போது 3rd இயர் ஸ்டூடெண்ட் எப்போவுமே என்னென்னா, 3rd இயருக்கு டியூட்டி எல்லாம் பெருசாக இருக்காது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் நிறைய டியூட்டி இருக்கும். ஆனால் 3rd இயரில் எல்லாம் அவங்க ப்ரேயர் செல்லுக்கு மெசேஜ் கொடுக்க போவாங்க, இன்னும் சேப்பலில் அவங்க மெசேஜ் கொடுப்பாங்க. 3rd இயரில் அதிகமாக அவங்களுக்கு ட்ரைனிங் தான் இருக்கும், அவங்களுக்கு வேலையெல்லாம் இருக்காது. ரெண்டாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை அவங்க வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க கேம்பஸ் லீடராக இருந்து அவங்க வேலை வாங்குவாங்க, அந்த டியூட்டி தான் இருக்கும். ஆனால் இவர் என்னமோ தெரில, என் மேலே உள்ள ஒரு பெரிய கோபத்தினால பைபிள் காலேஜினுடைய இந்த செப்டி டேங்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருச்சு. இது எப்படி அப்படின்னு கேட்டால், இது ஏன் அந்த செப்டி டேங்கு நிறையும் போது இவர் எங்களை கூப்பிட்டார், என்ன கூப்பிட்டார், ஏன் எங்களை 3rd இயர் எதை சொல்லி வேலை வாங்கினார் அப்படின்னா, நான் எல்லாருக்குமே ப்ரேயர் டைம் ஒரு டைம் கொடுப்பாங்க. காலையில் அந்த டியூட்டி முடிச்சுட்டு இந்த ப்ரேயருக்கு உட்காரணும், ஒரு 1 hour ப்ரேயரில் உட்காரணும். நான் எப்போவுமே பைபிள் காலேஜை பொறுத்த அளவில் நல்ல தூக்கம் வரும். அதுவும் வாலிப டைம்னா நமக்கு நல்லாவே தூக்கம் வரும். எல்லாரும் மனுஷங்க தானே. நான் அந்த ப்ரேயர் டைமில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு தனி ப்ரேயர். இந்த தனி ப்ரேயரில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தனியாக உட்காந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டேன், ப்ரேயர்லேயே தூங்கிட்டேன். இவங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க, அந்த வார்டன் ரவுண்ட்ஸ் வருவார். கேம்பஸ் லீடர் தான் ரவுண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் சில நேரத்தில் வார்டன் ரவுண்ட்ஸ் வருவார். அப்போ அந்த வார்டன் ரவுண்ட்ஸ் வரும்போது நான் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே இவர் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே கீழே போயிட்டு எங்கள் 3rd இயர் ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே கூப்பிட்டாரு. எல்லாரையுமே கூப்பிட்டு, உங்கள் செட்டில் இன்னைக்கு ஒருத்தன் ப்ரேயர் டைம் தூங்கிட்டு இருந்தான்,
தூங்கிட்டு இருந்தவன் யார் அப்படின்னு திரும்பி எல்லாருமே என்ன தான் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, நான் தான் தூங்கியிருப்பேன், இவனை தான் பிடிக்காது இவருக்கு அப்படின்னு தெரியும். திரும்பி பார்த்தாங்க, நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், அவனுக்காக உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னாரு. அந்த பைபிள் காலேஜில் செப்டி டேங்கு நிறைஞ்ச போது பொதுவாக அந்த மாதிரி எல்லா வேலையுமே செய்வாங்க ஊழியத்துக்காக வந்தவர்கள் அல்லவா. அப்போது அந்த செப்டி டேங்கை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து வாளி எடுத்து அள்ளி அந்த செப்டி டேங்கை அள்ளி கொண்டு போய் ஒரு 100 அடிக்கு அந்த பக்கத்தில் ஊற்றணும். எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. நீ தானே தப்பண்ண, நீ ஃபஸ்ட்டு செய். எனக்கு மட்டும் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல, எனக்காக இவங்க எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால எல்லாருக்கும் என் மேலே நிறைய கோபம். என்னடா அப்படின்னு அப்போ அந்த வாளியில் அள்ளி தோளில் தூக்கி வச்சு சுமந்து, ஆனால் அந்த நாளில் ரொம்ப பெருசாக கஷ்டமாகவும் தெரில, அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. ஆனால் கொண்டு போய் அந்த செப்டி டேங்கில் அதை க்ளீன் பண்ணி ஊற்றணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன். நிறைய வாலிபர்களுக்கு இன்னைக்கு கடினமானதில் அவங்க நிறைய பேர் கீழ்ப்படியவே மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை கொடுத்து செய்யணும்னு சொன்னா, ஏன் செப்டி டேங்க் கிளீன் பண்ணாதான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அங்கீகரிப்பாரோ, இல்லைன்னா அங்கீகரிக்க மாட்டாரா, அதை ஒரு ஆளை வச்சு கிளீன் பண்ணி விடுங்கயா அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் பேசினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, இல்லை மேலான அதிகாரம் ஒன்று இருக்குது, சொன்ன உடனே நம்ம கீழ்ப்படிவோம், அது கடினமா இருந்தா கூட நான் கீழ்ப்படிவேன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வருதில்லை. ஆனா ஆண்டவருக்கு உண்மையா சொல்றேன், அன்னைக்கு வாலிப நாட்கள் எங்களுக்குள்ளேயும் விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் உண்மையிலே அந்த செப்டி டேங்கை அள்ளி அதனுடைய அந்த அசுத்தத்தெல்லாம் அள்ளி சுமந்து உடம்பெல்லாம் அந்த அழுக்குப்பட்டு கொண்டு போய் கிளீன் பண்ணு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய யாரோ ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். நான் கீழ்ப்படிய முடியாது, இதை நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க ஆண்டவரே, இவ்வளோ கடினமாக இருக்கு ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதனால நான் அவமானப்படுவேன், இதனால நான் அசுத்தமாயிருவேன், இதனால என் மதிப்பு குறைஞ்சிரும், இதனால நான் தாழ்ந்து போறேன்னு எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒன்றை கீழ்ப்படிய சொல்லிட்டார்னா எஸ் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ நான் நம்புறேன், அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைய பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ கடினமானதுனாலும் கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட வருஷம்தான் 3வது வருஷம். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமையானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமையானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். ஸோ ஊழியத்தில் நான் 3வது வருஷத்தில் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, சகிப்பு தன்மைன்ற ஒன்றை 3வது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ரொம்பவே கற்றுக் கொடுத்துட்டார். என்னுடைய ஊழியத்தில் இந்த சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட பாடு அனுபவிப்போமே ஆனால், என்னுடைய ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரியானவர். அவர் பாடுகளை அவர் சகித்து கொண்டார். அவரால தனக்கு விரோதமாய் தன்னை கஷ்டப்படுத்துறவர்களை அழிக்க முடியும். ஆனா அவருடைய திறமை அந்த இடத்துல ஆண்டவர் காமிக்கல, அவருடைய பவர் அந்த இடத்துல காமிக்கல. ஆண்டவர் அந்த இடத்துல சகித்து கொண்டார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், சில இடத்துல உங்களுக்கு நன்றாய் கவனிங்கள், உங்களுடைய அதிகாரத்தை காமிக்க முடியும், உங்களுடைய பவரை காமிக்க முடியும். ஆனா உங்க பவரை காமிக்க கூடாது,
உங்க அதிகாரத்தை காமிக்க கூடாது. அந்த இடத்துல உங்களுடைய சகித்து தன்மையை நீங்க காமிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதாங்க உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு யாரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க உங்க அதிகாரத்தை காண்பிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க, உங்க வாயின் வார்த்தையை காமிக்கிறதுக்காக நீங்க பிரயாசம் எடுக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை, உங்களுக்குள்ள இருக்கிற நீதியை சொல்றதுக்காக உங்க மனசு துடிச்சிட்டே இருக்கலாம். சொல்லி ஆகணும். நான்லாம் சகிக்க முடியாது, நான் சகிக்கிறதுக்கு என்ன நான் ஒன்றும் இல்லையா, என்னென்னமோ தோணலாம். இல்ல 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 இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உயர வேண்டுமையானால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருந்தாலும், அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்தாலும், அதை நிரூபிக்கக்கூடிய சகல உண்மையும் உங்களுக்குள்ள இருந்தாலும், யார் சகிக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். சும்மா வந்து நின்னுட்டோன்னு நினைக்காதீங்க, சும்மா ஆண்டவர் ஆசீர்வச்சாருன்னு நினைக்காதீங்க, என்னமோ வந்தா ஆண்டவர் தூக்கிட்டு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்முடைய முன்னாடி எத்தனையோ பேர் பார்ப்பாங்க, ஆனா நம்முடைய பின்னாடி எவ்வளோ இருக்குது. நிறைய சகிப்புத்தன்மை உள்ளுக்குள்ள இருக்குது. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் 3ஆம் ஆண்டு படிக்கும்போது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. எனக்கும் ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு நண்பர் 2 பேருக்குமே ஒரு வேலை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ட்ரை சைக்கிள் பாருங்களேன், இந்த ட்ரை சைக்கிளில் போயிட்டு கிட்டத்தட்ட காலேஜில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல போய் இந்த செடி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு டியூட்டி ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த அந்த தொட்டியெல்லாம், செடி தொட்டியெல்லாம் எடுத்து அந்த ட்ரை சைக்கிளுக்குள்ளே வச்சு அதை வந்து இன்னொரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், அவருக்கு தான் நல்ல ட்ரை சைக்கிள் ஓட்டி பழக்கம். அதனால அவர் சொன்னார், நான் ஓட்டிக்கிறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இங்கே எங்கேயும் உட்கார முடியாது, அதனால அந்த தொட்டிக்கு மேலேயே நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொன்னார். தொட்டிக்கு மேலே அவர் உட்காந்துருக்காரு, நான் உட்காந்துருக்கிறேன், அவர் சைக்கிள் ஓட்டுறாரு. அப்போது இந்த ராமநாதபுரத்தில் அந்த சிக்னல், அந்த 4 கார்னர் ரோட்டில் ஒரு சிக்னல் போட்டிருக்காங்க. அப்போது பச்சை கலர் சிக்னல் போட்டிருக்காங்க. எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, பிரதர் கெட்டியாக பிடிச்சிக்குங்க, நான் ரொம்ப வேகமாக ஓட்டுறேன், ஏன்னா இந்த சிக்னல் முடிகிறதுக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அழுத்துன்னு அழுத்துறாரு, வேகமாக அழுத்துறாரு. கரெக்டாக அந்த சிக்னலுக்கு ஒரு 5 அடி முன்னாடி வர்றதுக்குள்ள டக்குன்னு ரெட் சிக்னல் போட்ட அடுத்த நிமிஷத்தில் அங்கிருந்து வண்டி எல்லாம் வர்றதை பார்த்த உடனே ட்ரை சைக்கிளை இவர் பிரேக்கை போட்டா பாருங்களேன், பிரேக்கை போட்ட உடனே அப்படியே ட்ரை சைக்கிள் அப்படியே இந்த மேலே மட்டும் அப்படியே தூக்கி அந்த பிரதர் ஏன் மேலே, அதுக்கு மேலே சைக்கிள் எல்லாம் உடஞ்சி நடு ரோட்டில் நிற்கிறோம். கூட்டம் ஆட்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துச்சோன்னு சொல்லி ஒரு எப்படி ஒரு 100 பேர் பக்கத்தில் கூடிட்டாங்க. என் மேலே தொட்டி எல்லாம் விழுந்து, அதுக்கப்புறம் உடஞ்ச தொட்டி எல்லாம் எடுத்து அந்த ஓரத்தில் போட்டு, உடம்புல ஒரு சில இடத்துல மட்டும் சின்ன சின்ன இது இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரி ஏதோ பெரிய விபத்தில் இருந்த ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லி அப்படியே வரோம். வந்து பைபிள் காலேஜினுடைய வாசலில் வந்து நிற்கும் போது அங்கேருந்து லீடர் அவர் வந்தார், பிரதர் வார்டன். சாதாரணமான திட்டலைங்க, ரொம்ப திட்டார். அவர் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டார். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நாங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றது கூட அவர் விட மாட்டேங்கிறார். என் பக்கத்தில் இருந்த பிரதர் வந்து, பிரதர் இவரை இப்படியே விட்டா இவர் ஓவரா பேசிட்டே இருப்பாரு, நீங்க விடுங்க, நான் 2 வார்த்தை கேட்டுட்டு நான் காலேஜை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எகிரிட்டார். நான் கொஞ்சம் வந்து அந்த நாட்கள் ஆண்டவர் என்னமோ நம்ம அப்படி இல்லை, ஆனா கர்த்தரே அதை செஞ்சிருக்காரு நான் நம்புறேன். அமைதியா இருங்கய்யா, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கூல் டவுன் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் அந்த பிரதர் அதுக்கப்புறம் பைபிள் காலேஜை கண்டினியூ பண்ணலை, இவங்களோட எல்லாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிலைச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த நேரத்தில் அவர் கொடுத்த அத்தனை திட்டையும் நான் வாங்கிட்டேன். அத்தனை திட்டையும் நான் வாங்கி எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தந்தார்.
நான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அதுதான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்க இருக்கு அப்படின்னா உங்க சகிப்பு தன்மையில மட்டும்தாங்க இருக்குது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, தான் செய்யாத தவறுக்கு அவங்க ரொம்ப அசிங்கமா அவனை போட்டு கொடுத்துட்டாங்க. இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி அவனை ரொம்ப செய்யாத தவறுக்கு அவன் சிறைச்சாலைக்குள்ள போனான். அந்த நிமிஷத்துல அவனால சொல்ல முடியும், நிரூபிச்சு காமிங்க என்னென்னமோ சொல்ல முடியும். அப்படியா பார்க்கலாமா, இன்னைக்கு இருக்கிற காலங்கள் மாதிரி இருந்தா சிசிடிவி கேமரா வேணா போட்டு பாருங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். ஆனா யோசேப்பு ஒன்றையுமே நிரூபிக்க விரும்பல. சகித்தான். சகிச்சதுனாலதான் அவனுக்கு சிங்காசனம். அவரோடு கூட பாடு சகிப்போமையானால் அவரோடு ஆளுகையும் செய்யும். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையே நீ சகித்து கொண்டிருக்கலாம். பாஸ்டர், இந்த நிலைமையில தான் நான் போயிட்டு இருக்கேன், என்னை குட்டிட்டே இருக்கிறாங்க, என்னை அசுத்தமா பேசுறாங்க, எனக்குள்ள எல்லாமே இருக்கு, நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாம் இருந்து நான் சகிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உங்க சகிப்பு தன்மையை மட்டும் யாருக்காக விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளவு குட்டுனாலும் சகிச்சுட்டே இருங்க. நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு டைம் சகிக்க ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை உயர்த்திட்டே போவார், உங்களை ஆசீர்வதிச்சிட்டே போவார். இதுல எந்த சந்தேகமே இல்லை. நீங்க சகிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நீங்க சிறுமைப்படுத்தப்படுறத ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க வேணா நினைக்கலாம், இவனை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம், இவனுக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு அவங்க நினைக்கலாம். நீங்க கோலைன்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஸோ இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததை நான் உண்மையிலே நான் மறக்கவே முடியாது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவருடைய எஜமானன் வீட்டிற்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சமரசம் பண்ணும்படி என்னிடத்திற்கு வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். அப்படின்னா செய்யாத ஒரு குற்றத்தை இந்த யோசேப்பின் மேல போடுறதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். செய்யாத ஒரு குற்றத்தை அவன் மேல சொல்றாங்க. ஆனா செய்யாத குற்றத்திற்கு இவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம அமைதியா போயிடுவோம். தப்பு பண்ணனா ஓரளவு, சிலவங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. சிலர் என்ன பண்றாங்கன்னா, தப்பு பண்ணா கூட அப்படியே நான் பண்ண என்ன யாரும் பண்ணாதான் பண்ணிவிட்டேன், அப்படியெல்லாம் பண்ணதான் செய்யும் அப்படின்னு சொல்லிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தங்களை நிரூபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிரூபிக்கிறவங்கள ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நிரூபிக்கிறவங்கள ஆண்டவர் விரும்ப மாட்டார். நிரூபிக்காதீங்க, எது செஞ்சாலும் எஸ் உண்மைதான், செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களே தவிர நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்கள்கிட்ட? நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல செய்யாத தவறுக்கு இந்த இடத்துல யோசேப்பு தண்டிக்கப்படுறான். செஞ்ச தப்புன்னா நம்ம சரி ஏதாவது தண்டனை கிடைச்சா, யாராவது ஒருத்தர் திட்டுனா சரி நம்ம செஞ்சோம், நம்ம வாங்கிக்கிட்டோம், நம்ம தப்புன்னா செய்யும். ஆனா செய்யாத தப்புக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுனா உண்மையிலே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். அதுக்காக யாராவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கோபம் வரும். நான் என்ன செய்யவே இல்லை, என்ன நான் செய்யவே இல்லை, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எகிற மாட்டோம் நம்ம. ஆனா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணு நினைச்சுக்குங்க, செய்யாத தவற கூட உங்க மேல சொன்னா கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த தப்ப பண்ணல. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த தப்ப அவன் பண்ணல. ஆனா செய்யாத தவறுக்கு தன்னை தண்டிக்கும் போது அமைதியா இருந்தான்.
ஏன் அப்படின்னா அவனுடைய முன்பாக வந்தது ஒன்னே ஒன்று, நோக்கம். இந்த நேரத்தில் நம்ம வந்து எகிரி, நம்ம திட்டி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க நம்மளை கொண்டு போட்டாங்கன்னா நோக்கம் நிறைவேறாதில்ல, நம்மளை அழைச்ச அழைப்பு நிறைவேறாதில்ல, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போறது நிறைவேறாதில்ல. அதனால அமைதியாயிட்டான். நான் சொல்றேன், வேதாகம கல்லூரியில் கடைசி ஃபைனல் டச், ஃபைனல் 3 வருஷம் இப்போ படிச்சு முடிக்க போறேன். நான் கடைசி எக்ஸாம். இந்த கடைசி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன சலசலப்பு. பசங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் வரத்தானே செய்யும். உடனே பைபிள் காலேஜில் அப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. பொதுவாகவே பசங்க 4 பேர் எடுக்கிற இடத்துல ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருப்பாங்க. அதே போல ஊழியத்துக்கு வர்ற எல்லாருமே அர்ப்பணிக்கப்பட்டு எல்லாருமே தாழ்மையோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்றதுனால இவன் இங்கே போனாலாவது நல்லா இருப்பானே அப்படின்னு அனுப்பி விடுறவங்களும் உண்டு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிள் காலேஜ் தான், அதை யாரும் குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா வேதாகம கல்லூரி ஆண்டவர் நமக்கு, எனக்கு என்ன பொறுத்த அளவில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தமிழ்நாடு பைபிள் காலேஜ். எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அங்கேருந்து தான் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் உருவாக்கினார். அங்கே இருக்கிற ஒவ்வொரு சார், ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்ப ஆனர் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே ஆண்டவர் உண்மையிலே எனக்காக ஆண்டவர் அவங்கள வச்சுருந்தார். ரொம்ப அழகாக டீச் பண்ணி எங்களை நடத்தினாங்க. ஆனால் அந்த பைபிள் காலேஜில் அந்த ஃபைனல் டே இதில் வரும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் வந்து ஒரு 7-8 பேருடைய பேரை வந்து எழுதிட்டாங்க. அந்த பேரில் வந்து அதான் நம்ம மேலே கோபமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அந்த பிரச்சனை நடக்கும்போது உண்மையிலே நான் சொல்கிறேன், ஓப்பனாக ஒரு இது கூட மறைக்காமல் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே எனக்கு முன்னாடி இன்னைக்கு படம் மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கூட இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு என் மனசில் அப்படியே ஆதங்கத்தினால நான் அழுறேன். லிட்டரலா சொல்றேன், கெஞ்சுறேன், ஏசப்பா ஏசப்பா இது நடக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு கெஞ்சி அழுறேன். ஆனா என் மேல அதான் கோபமா இருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பிரச்சனையில என் பேரையும் சேர்த்து எழுதிட்டார். இப்போ பைபிள் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து கடைசி எக்ஸாம் 2 நாளே ஸ்டார்ட் பண்ண போது ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லாருடைய எங்கள் ஒரு 6-7 பேருடைய பேர் லிஸ்ட்டு வாச்சாங்க. உங்கள் எல்லாரையுமே பைபிள் காலேஜை விட்டு நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கத்தி கலங்கிருச்சு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இனி லாஸ்ட் எக்ஸாம், இனி ஒரு மாசத்துக்குள்ள பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. படிச்சு முடிச்சோன்னா நாங்கள் பாஸ்டராக போறோம். அதுவும் எங்க பாஸ்டருடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பைபிள் காலேஜில் பிரச்சனை பண்ணி இவனை பைபிள் காலேஜை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லை. அன்னைக்கெல்லாம் எங்க சபையில் உள்ள ஜனங்களுடைய மூஞ்சியை கூட நான் பார்க்க முடியாது. இன்னும் 3 வருஷம் படிச்ச படிப்பு நஷ்டமாயிருமோ அப்படியே என்னென்னமோ மனசுல யோசிச்சுட்டே இருக்கிறோம். நீங்க பெட்டியை கட்டிருங்க, நீங்க கிளம்பிருங்க, 7 பேரும் கிளம்பிருங்க, அவ்வளவுதான். இத்தனைக்கும் நான் ஒரு தப்புக்கும் போல, நல்லா கவனிச்சுங்க, ஒரு தப்புக்கும் போல. ஆனா அந்த நான் நிரூபிக்கவும் முடியாது, நிரூபிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. எனக்காக யார் பேச முடியும்? பேசவும் முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை 3 வருஷம் படிச்சு முடிக்க போறோம், எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைங்க, எல்லார்ட்டையும் போய் சாரி 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் சொல்லி எல்லாரிடத்திலையும் போய் செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லை, அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் தப்பு பண்ணவங்களை எல்லாம் எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்டால் தான் இப்போ எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டேன். அது நல்லதான். நான் எழும்பி நின்று எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இந்த மாதிரி கை கட்டி நின்று தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், நான் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அது சின்ன வயசு. ஆனாலும் அந்த பாதையில எல்லாம் ஆண்டவர் வந்து செய்யாத தவறுக்கு கூட மன்னிப்பு கேட்கறதுக்குரிய பலனை ஆண்டவர் தந்தார். இன்று யாரோ ஒரு மனிதர் இந்த உபவாச ஜெபத்தில் நான் செய்யாத தப்புக்கெல்லாம் ஏனா வருது இல்லை, தாழ்ந்து போங்க, பரவாயில்ல. ஆண்டவர் நீதி, உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும். அந்த நீதி இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. மத்த 21:42 சொல்ல மாதிரி, தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லா கத்தர் மாத்தினார்ன்றது மாதிரி எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துச்சு. எல்லாருமே இப்போ வந்து அந்த காலேஜை விட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருமே வீட்டுக்கு போகிறோம். கடைசி மீட்டிங் நடக்க போகுது. நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு எந்த இடத்துல கன்வென்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல கிராஜுவேஷனுக்கு அவங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு எல்லாருமே பேக் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் மீட்டிங். ஆனால் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரும் ஒரு கெட்ட பேரும் வாங்காமல் நல்ல ஒருத்தரை வந்து அடுத்த வருஷம் வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் பைபிள் காலேஜினுடைய வருஷம் இருக்கிற வழக்கம். அதுதான் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை எடுத்து அடுத்த வருஷம் வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அதை நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் வீக்கு. ப்ளஸ் என் பேரில் நிறைய குற்றச்சாட்டு, என் பேரில் நிறைய தவறு இருக்குது. அந்த லாஸ்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் போய் உட்காந்து அந்த சென்ட் ஆஃப் அப்படி கடைசியை 3rd இயர் முடிக்கும்போது அன்னைக்கு டைரக்டர் ஐயா எழுப்பி நின்று எல்லாத்தையும் பேசிட்டு சரி, பொதுவாக வந்து நாங்கள் வந்து அடுத்த வருஷத்தினுடைய வார்டனை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டோம், லாஸ்ட்டாக தான் நான் சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்காக நாங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 35 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க முன்னாடி இன்னைக்கு சொல்கிறாரு, அடுத்து இந்த பைபிள் காலேஜுக்கு வார்டனா நாங்கள் பென்ஸை செலக்ட் பண்ணோம், பென்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட் இயர் அவர் தான் வார்டன் அப்படின்னு சொன்னார். சிறியவனை குப்பையிலிருந்து, அது ஒரு பெரிய போஸ்டிங்கோ, ஆனால் அன்னைக்கு பொறுத்த அளவில் அது ரொம்ப பெரிய போஸ்டிங் தான். 35 ஸ்டூடெண்ட்டை நம்ம நடத்துகிற அளவுக்கு தலைவனாக உட்கார்றதற்கு எந்த தகுதியுமே இல்லை. அவங்க சாப்பாடு முதற்கொண்டு அவர்களுக்கு செலவு பண்ணுற இல்லையா, அங்கே வர டீச்சர்ஸ் எல்லாரையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு தான் அந்த பொறுப்பு. அந்த கேம்பஸே பார்த்துக்கிற பொறுப்பு தான் எனக்கு பொறுப்பு. படிப்பில் இல்லை, பணத்தில் இல்லை, ஆளில் இல்லை, மார்க்கில் இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனால் யூ செலக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நினைச்சாலும், இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், இன்னைக்கு ஜனங்களை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நினைச்சா நம்ம வந்து அதே மாதிரி ஒரு பைபிள் காலேஜே நம்ம நடத்துற அளவுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்து தான் இருக்கிறார். நினைச்சா இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா அன்னைக்கு என் பேர்ல அத்தனை மிஸ்டேக். அதான் செய்யாத தவறுக்காக மன்னிப்பு கேட்டு தான் எக்ஸாமே எழுதுனேன். நான் நினைச்செல்லாம் பார்க்கலங்க. ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினார்.
அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. இன்றைக்கு இந்த 3ஆம் நாள் உபவாச ஜெபத்துல என் கூட நேரில் இருக்கிற யாரோ ஒருத்தர்ட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. 3வது வருஷம் தான் நான் ரொம்ப பாடு அனுபவிச்ச வருஷம். ஆனா 3வது வருஷம் தான் நான் உருவான வருஷம். 3வது வருஷம் தான் நான் ரொம்ப ரிஜெக்ட் பண்ண வருஷம். ஆனா 3வது வருஷம் தான் நான் அங்கீகரிக்கப்பட்ட வருஷம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னுடைய புறக்கணிப்புக்கு ஒரு பதில் உண்டு. உன்னுடைய ரிஜெக்ஷனுக்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? என்னை நடத்தின தெய்வம் உங்களை நடத்தாம போயிடுவாரா? கண்டிப்பா நடத்துவார். சோ இந்த நேரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எத்தனை பேர் இதை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன்.